வணக்கம். சிங்கப்பூர் முகமது ஹைசல் என்று வியமளிக்கிறேன். செந்தோசார் ஒரு மாநிலமான ஒரு கடல். இந்த கடலுக்காக பல பேர் இல்லை, இதில் பல பேர் உயர்ந்தாக இந்த நாடுக்கு வேலை செஞ்சாக இந்த பல சூழ்ச்சியாக அந்த கடல் இருக்குது. ஆனால் இதனாலே உலகத்திலேயே ஒரு பலசுத்தமான கடல். இருண்டு கடலுக்காக பல பேருக்கு உயிர் சம்மந்தப்பட்டதுக்காக இந்த கடலில் பல பேர் இருந்து உயிர் விட்டு மாதிரி பெரியதுக்காக. இந்த கடலை பார்த்தா ஒரு ஆழமாக தான் இருக்கணும், பின்னால் போய் கொடுத்தாலும் கூட நல்லா ஆழமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கடலுக்கு ஒரு பூமி கடலாக வாழ்விலாக ஒரு கடலுக்கு சுயிதான ஒரு கடல் இருக்குது. நீங்கள் விழுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஒரு மாதிரி தெரியும். ஆரம்பத்தில் சந்தோஷா எனக்கு 14 வயசு இருக்கும்போது விதியான ஒரு கடல் காடு மாதிரி ஒரு கடலாக இருந்துச்சு. அப்போது போக போக தான் எல்லாம் மாறிச்சு. இப்போ எனக்கு வயசு 45 வயசாகுது, 46 வயசாக போகுது. இன்னும் இந்த சந்தோஷாவில் நான் இரண்டாக பார்த்தாக்கும்போது எனக்கு பழைய யாகமாக இன்னும் வரும். அதே நேரத்தில் வந்துக்கிட்டு பழைய யாகம் மட்டும் இல்லை, இங்கே வேலை செஞ்ச யாகம் எல்லா யாகம் எனக்கு வரும். ஆனால் எங்களோட வேலை செஞ்ச பழைய யாகம் மறக்க முடியாது. அவங்க பேர் முருகேஷ், கோவிந்தராஜ், சிந்தராஜ். அப்புறம் எங்களோட வேலை செஞ்சவங்க செல்வி அக்கா எல்லாருமே இந்த இடத்த வேலை செஞ்சவங்க தான், யாரையும் மறக்க முடியாது. அப்புறம் இதே இடத்த பார்க்க போனாக்கா அந்த நேரத்தை சர்வசாலை பார்க்கும்போது இந்த மாடலாம் கட்டவே இல்லை. போக போக தான் எல்லாம் மாறிச்சு. விரியான ஒரு கடலுக்கு பின்னால் வீரமானது ஒரு கம்பி வண்டி, கேபிள் கார், சிறந்தான ஒரு வானம். வானத்தையும் பார்த்து விட்டாலே முகது விரியான வானத்தை பார்த்தாலே கீழே விருந்துக்கிட்டு கம்பி வண்டி பார்த்தால் கேபிள் கார், சிறந்தான ஆழமான விடலான ஒரு கடல். வானம் விதமான ஒரு ஆழமான கடல். விதமான ஆழமான கடலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலுக்கே ஒரு விதமாக இருக்கும். விதமான ஆழமான ஒரு கடலை பார்த்தீங்கன்னாக்கா சுகம் மட்டும் இல்லை, பல பேர் பல மக்களுக்கு இங்கே சுற்றுறாங்க. இந்த இடம் எல்லாருக்கும் அவ்வளோ ஆகப்பட்டமான ரொம்ப பேர் பிடிக்கும். அதனால தான் இந்த இடத்த எல்லாம் சுற்றுறாங்க. சுகமான இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வழியில் எல்லாமே விடியாக இருக்குது. ஆண்டு காலத்தில் வேலை செய்யும்போது அப்போ பலமான ரோடாக தான் இருந்துச்சு. போக போக தான் இதுவும் கொஞ்சம் மாறிச்சு. இந்த வட்டாரங்க மட்டும் இல்லை, இந்த வட்டாரம் பல பேர் மாட்டுது. இப்போ சந்தோஷா இன்னும் பல மாநிலமாக கடலுக்கே சேர்த்து வந்தாங்கனாக்கா கடல் மட்டும் இல்லை, கடல் விமானத்தை பார்த்தீங்கன்னாக்கா மேல் விமானம் வானம், பின்னாலே ஒரு ஃப்ளைட்டை விடும். விமானத்துக்கு கீழே ஆழ்ந்து கீழே கேவலுக்காக கம்பி வண்டி, விமானத்துக்கான விமானமான ஒரு கடல். இந்த கடலுக்கு எத்தனை ஆழத்துக்கு கப்பலுக்கு மேலே எத்தனை ஆழம் தாண்டி இருக்குன்னு இது உங்களுக்கு தெரியுமா? கடல் ஆழத்தை யாரும் படிக்க முடியாது. கடலுக்கு கப்பல்னா கூட கடல் கப்பல் ஆழத்துக்கு ஒரு 40 கடல் இருக்கும், 40 மேலே விழுகுது. ஒரு 100 மேலே தாண்டி கூட அதில் 2 ஏக்கருக்கும் இருக்கும், 2 மேலே 200 மேலே கடலுக்கு தாண்டி இருக்கும். ஆழமான தண்ணி இந்த கடல். இது கப்பல் வண்டி ஓட்டுறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டாங்க தெரியும். விரிமான இந்த கடலை பாருங்கள். சந்தோஷா வாகனமான மேலே கம்பியோட கேபிள் கார், விமானம், விமானமான கீழே ஒரு கடல், ஆழமான ஒரு கடலை பாருங்கள்.